வணக்கம் மக்களே. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு எப்போ நிறைவேறும், எப்போ நடக்கும், அந்த தொகுதி பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியிலிருந்து செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரிஷ் ஜோடங்கர், ராஜேஷ்குமார் எம்எல்ஏ போன்ற பல்வேறு ஒரு குழுவாக போய் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை பட்டியலை கொடுத்தாங்க. சந்தித்த பின்பு முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னமும் நாங்கள் அதற்குண்டான குழு அமைக்கலை, அதாவது இந்த தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை நாங்கள் இன்னும் அமைக்கலை அப்படின்னு சொல்லி அப்போதே சொல்லிட்டார். எப்போது? டிசம்பர் 5. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி முடிஞ்சு இன்றைக்கி பிப்ரவரி 1ஆம் தேதி. இன்னைய தேதி வரைக்கும் திமுக தேர்தலுக்கான அந்த பேச்சுவார்த்தைக்கான குழுவும் அமைக்கலை, பங்கீட்டு குழுவும் அமைக்கலை, எதுவுமே நடக்கலை. ஆனால் எதிர்த்தரப்பில் அதிமுக தரப்பில் டிடிவியும் இபிஎஸும் இணைஞ்சாச்சு, மோடி வந்தாச்சு, ஒரு மிகப்பெரிய மாநாட்டை மதுராந்தகத்தில் நடத்திட்டாங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஆதரவு வலை அப்படிங்கிறது உருவாக்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் எதிர்பார்க்கறது நியாயம் தானங்க. ஏன்னா தேர்தல் ரொம்ப சமீபமாக இருக்குது. பிப்ரவரி மாதம் வந்தாச்சு. இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இன்னமும் திமுக நாங்கள் குழு அமைக்கலை அப்படின்னு சொன்னால் அதை எவன் தான் ஏற்றுக்குவான்? ஸோ இதே கேள்வி தான் காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம டிசம்பர் 5ஆம் தேதியை நம்ம குழுவை அனுப்பிச்சிட்டோம். அட்லீஸ்ட் அவங்க ஒரு பேச்சுக்காது, அதாவது ஒரு கேர்டசிக்காவது நம்மகிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற கோபம் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்குது. ஸோ இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை அவருடைய ஜன்பத் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது கேசி வேணுகோபால் உடன் இருந்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்த சந்திப்பில் இல்லை. இது நமக்கு கிடைத்த ஆதாரபூர்வமான தகவல். கேசி வேணுகோபாலும் ராகுல் காந்தியும் தான் இருந்தாங்க. ஸோ முதல்ல காங்கிரஸ்கிட்ட கனிமொழி கேட்ட கேள்வி என்ன? ராகுல் மிகவும் கராராக கனிமொழிகிட்ட பதில் சொன்னதாக தெரியுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கனிமொழி முன்பு வைத்ததாக தெரியுது. இந்த மீட்டிங் முடிந்து காரில் வெளியே வந்த கனிமொழி மிகவும் இறுகிய முகத்துடன் வெளியே சென்றதாக தகவல் வருது. ஸோ என்ன நடந்தது ராகுல் காந்தி கனிமொழி பேச்சில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை. ஆரம்ப நிலையிலே அப்படியே இருக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயோடைய அப்பா ஓப்பனாகவே சொல்லிட்டார், காங்கிரஸ் ஒரு மாபெரும் பேரியக்கம், மிகப்பெரிய ஒரு எழுச்சி நிறைந்த இயக்கம், ஒரு பேரியக்கம். அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக தொய்வடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமராது, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காதது தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அந்த கட்சி தடிப்படியாக தன்னுடைய பொலிவை இழந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆழித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தார். மேலும் அவரை தாவேக கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரிலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டார். இல்லைப்பா தம்பி, கேட்குறேம்மா, தைரியமா சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்க, அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்த, புரியுதா? பயன்படுத்திக்கணுமா வேணாமா? சொல்லு தம்பி, நல்லா சொல்லுமா. அதான் அவங்கள்ட்ட போய் சொல்லு. என்ன, நான் ரொம்ப தெளிவான விஷயம், நான் தைரியமா பேசுறேன். 1000 மைக் இருந்தா கூட பேசுவேன். நமக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாமே மக்களுக்கு என்ன விட அதிகமா தெரிஞ்சு. இதுக்கு மேல எப்படி அழைப்பு கொடுக்க முடியும் தாவேக தரப்புல? சொல்லுங்க.
ஓப்பனாக போட்டு வாங்க ஐயா நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தரோம் அப்படின்னாச்சு. இல்லை நான் இன்னும் வரமாட்டேன், அதாவது இந்த கவுண்டமணி படத்தில் சொல்லுவாப்புல நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்ன கணக்கா காங்கிரஸ் என்ன நினச்சிக்கிட்டு இன்னமும் நாங்கள் தலைகீழாக தான் குதிப்போம், திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம், வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்போம்னு இந்த திமுகவுக்கு கடுமையாக முட்டு கொடுக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க காங்கிரஸில். அது ஒருத்தர் யாருன்னா நம்ம செல்வ பெருந்தகை. இப்போது கார்த்தி சிதம்பரமே காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு வேணுங்கிற அளவுக்கு குரல் கொடுக்க வந்துவிட்டார். மிகப்பெரிய அனுதாபி அவர் திமுகவுடைய அவங்க அப்பாலாம். ஆனால் அவரே இப்போ எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனால் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய அளவில் ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போல தான் பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்லி ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட இல்லத்துக்கு கனிமொழி வந்தாங்க. கனிமொழி வந்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி 10 நிமிடங்கள் இந்த பேச்சு நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்த பேச்சில் அவங்க இல்லை. திரு KC வேணுகோபால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையின் போது உடன் இருந்ததாக செய்து நிறைய விஷயங்கள் கனிமொழி பேசியிருக்காங்க. பேசினதெல்லாம் ராகுல் காந்தி மிகவும் அருமையாக இனிமையாக அமைதியாக கேட்டுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல் கேள்வி கனிமொழி ராகுல்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள், 2ஆம் கட்ட தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் சந்திக்கிறாரு, விஜய்க்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவுகளை போடுறாரு, பல்வேறு தரப்பினர் தாவேகாவுக்கு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்திகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை ராகுல் காந்திகிட்ட கேட்ட உடனே இதற்கு யார் பதில் சொல்லணும்? ராகுல் தானே பதில் சொல்லணும். ராகுல் பதில் சொல்கிறார். இதற்கு பதில் சொல்லி துணை கேள்விகளை எழுப்பியிருக்கார் யார்? திரு KC வேணுகோபால் அவர்கள். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, கடந்த முறை எங்களுக்கு நீங்கள் 22 தொகுதிகள் கொடுத்தீங்க, 20ல் நாங்கள் ஜெயித்தோம். பட் ஆனால் இந்த தடவை எங்களுக்கு குறைந்தது 40 தொகுதிகளாக வேண்டும். மேலும் எங்களுக்கு 2 ராஜ்யசபா எம்பிக்களை நீங்கள் கொடுக்கணும். மேலும் ஆட்சியிலையும் அதிகாரத்தில் எங்களுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கணும். ஏன்னா நாங்களும் எங்களுக்கும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போன்ற எம்பிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. எங்கள் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, அதாவது பேச்சுரிமைக்காகவும் எழுத்துரிமைக்காகவும் குரல் கொடுத்து ஒரு மாபெரும் இயக்கம், மக்களுக்கே பேச்சுரிமை எழுத்துரிமையை வாங்கி கொடுத்த கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம். நாங்கள் பேசுவதில் என்ன தவறுங்கிற விதத்தில் அவர் பேசியிருக்கார். இது வந்து ஒரு சரியான பதிலடியாக பார்த்தாலும் கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அரசியல் விஷயங்களை தலைவர்கள் நேருக்கு நேர் பேச மாட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி இதற்கு பதில் சொல்லியிருக்கலாம். ராகுல் காந்தி பதில் சொல்ல அவர் சொல்லாமல் KC வேணுகோபாலை வச்சு காய நகர்த்திட்டார். ஸோ மேலும் கனிமொழி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த விவாதத்தை கடைசியில் KC வேணுகோபால் வைத்தது வந்து கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு கனிமொழி தரப்பிலும் வந்து அதிரடியாக பதில் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத ஸ்டாலின் வந்து விரும்பலை, எங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் விரும்பலை, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களும் ஒரு நெத்தியில் அறைந்தார் போல் ஒரு பதிலை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இதுவுமே வந்து காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இன்னமும் உயிரோடு இருக்க ஒரு கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். வேறு எந்த கட்சியிலுமே இந்தியா கூட்டணியிலாம் இல்லை. உமர் அப்துல்லாலாம் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்தியா கூட்டணி ICUவில் இருக்குது அப்படின்ட்டாரு. வேறு எங்கேயுமே இல்லை. மம்தா பானர்ஜிலாம் சொல்லவே வேண்டாம். இப்போ இந்தியா கூட்டணியை பேசிக்கிட்டு இருக்க ஒரே ஆள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான். அதுக்கும் பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் விவாதிப்போம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த விவாதத்தில் மிக கடுமையான ஒரு எதிர்வினை தான் காங்கிரஸ் ஆட்சியிருக்கு. KC வேணுகோபால் தான் பெரும்பான்மையான கனிமொழியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் கூட கூட்டணி போனால் கிட்டத்தட்ட வெற்றி உறுதி, மிகப்பெரிய அளவில் வெற்றி உறுதி. தமிழகத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. பாண்டிச்சேரியிலையும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. பாண்டிச்சேரியில் ஈஸியாக வென்றலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ KC வேணுகோபால் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு, அவர்
கேரளா முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் கனவு. ஸோ அதனால் காங்கிரஸை 3 மாநிலங்களில் விஜயை வச்சு வளர்த்தரலாம். காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். நமக்கும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கு. திமுகவை நம்பி இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வண்டி ஓட்டணும். அது வைங்க ஒரு மந்திரி பதவி கூட தர மாட்டாங்க. ராஜ்யசபா பதவி கேட்டாலே மூஞ்சா காட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் திரு ஐயா S.A. சந்திரசேகர் அவர்களும் போப்படாக அழைப்பை கொடுத்துட்டாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பதிவு போடுறது என்னென்னா, திமுக தலைமை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக தள்ளி போடுறாங்க. காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக தள்ளி போடுறாங்க. நேற்று திரு KC வேணுகோபால் அவர்கள் முதல்வரை சந்திக்க வேண்டியது. ஆனால் முதல்வரை சந்திப்பதற்கு அவர் அனுமதிக்க டைம் கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இதுதான் நிதர்சனம். ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த சிவகங்கையில் சில நிகழ்வுகள் இருந்தது. ஸோ அதனால் அவர் சந்திக்க மறுத்து விட்டார். அவருடைய அப்பாயின்மெண்ட் அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்லாம். இருந்தாலும் முதல்வர் நினைத்திருந்தால் KC வேணுகோபால் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எங்கேயாவது ஒரு ஹோட்டல்லே வச்சு பேசியிருக்கலாம். ஏன்னா KC வேணுகோபால் ஒரு சாதாரண ஒரு MLAவோ ஒரு வட்டச் செயலாளரோ துணை செயலாளரோ கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய, அதுவும் ராகுல் கூட மிக நெருக்கத்தில் இருக்கவர். அவருடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்காதது KC வேணுகோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக உறவு அப்படிங்கிறது தாமரை இலைமேல் தண்ணீர் போல பட்டும் படமலும் ஒட்டும் உறவாமலும் இல்லாமல் ஒரு மோசமான ஒரு நிலையை சென்று அடைந்து கொண்டிருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக எப்போவுமே தன்னுடைய பெரிய அண்ணன் மனப்பான்மை காட்டிக்கொண்டே இருக்கும். அது இந்த தேர்தல் சமயத்தில் வச்சு செய்வாங்க. இது இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. பட் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் திருந்தி வர்றாங்க. இப்போவாது அவங்களுக்கு அந்த ஞானோதயம் பிறந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட போச்சுன்னா, எப்படி மதுரையில் திமுகவுடைய MLA காங்கிரஸை கேவலமாக விமர்சித்தாரோ அதே நிலைமை தொடர்ச்சியாக தொடரும். இதுதான் நடக்கும். உங்களை பெரிய அளவில் திமுக வச்சு தூக்கி கொண்டாடாது. உங்களை ஒரு ஊறுகாய் மாதிரி தான் காங்கிரஸை திமுக ஒரு ஊறுகாய் மாதிரி தான் தமிழகத்தில் பயன்படுத்தி கொள்வதே தவிர காங்கிரஸ் கட்சியை தூக்கி வைத்து கொண்டாடலாம் நினைப்பு கிடையாது. அதை நினைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் காத்திருக்காது. காங்கிரஸ்காரர்களுக்கு நன்கு தெரியும். நான் சொல்லி தெரிய போகிறதில்லை. அவங்க முழு நேர அரசியல்வாதிகள், அவர்களுக்கு நன்கு தெரியும். பட் காங்கிரஸில் கிட்டத்தட்ட 60-70% பேர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற தங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தலைமைக்கு தெரிவிச்சிட்டாங்க. தலைமையும் அதற்கு இசைவாகத்தான் முடிவுகள் எடுக்க போவதாக செய்தி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் திமுக தன்னுடைய முடிவை தெரிவிக்கவில்லை என்றால் தாவேகா பக்கம் காங்கிரஸ் சென்றுவிடும். பனையூர் அலுவலகத்தில் விரைவில் திரு கிறிஸ் ஜோடோங்கர் அங்கு சென்று சந்தித்து தன்னுடைய தேர்தல் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.